தினமொரு வசனம். தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்ச ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். வாலிபன் ஒருவன் பாஸ்டர் ஒருவரிடம் வந்தான். ஐயா, ஒரு பெரிய தவறை நான் செய்து விடுவேனோ என்ற அச்சம் என்னை தினமும் கலங்கடிக்கிறது என்று கூறினான். தவறை இன்னும் செய்யவில்லையே, எனவே தவறு எதுவும் செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் செய்து கொள் என்றார் பாஸ்டர். அந்த வாலிபனோ, ஏற்கனவே பலமுறை நான் தீர்மானம் செய்துவிட்டேன். ஆனால் என்னுடைய தீர்மானங்கள் யாவும் என் பலவீனத்தையே எனக்கு வெளிப்படுத்துகின்றன என்றான். ஒரு சரியான தீர்மானத்தோடு வாழ்வது நல்லதுதான். ஆனால் அநேகர் தீர்மானங்கள் எடுப்பதன் மூலம் சில தவறுகளை தவிர்த்துவிட முடியும் என்றும் சில நல்ல விஷயங்களை செய்துவிட முடியும் என எண்ணுகின்றனர். ஆனால் மனித இச்சைகளும் உணர்ச்சிகளும் ஆசையின் வேகங்களும் குணநிலை இயற்கைகளும் நாம் எடுக்கும் தீர்மானங்களை விட மிகவும் வலிமையானவையாக இருக்கின்றது. எனவே சுயத்தில் உள்ள பிரச்சனைகளை தடை செய்ய சுயம் சார்ந்த தீர்மானங்கள் போதுமானவைகள் அல்ல. அவைகள் நாம் நம்முடைய சுய பலத்தையும் மன வலிமையையும் அதிகமாக நம்பி விடுவதன் அடையாளமாகவும் மாறிவிடுகிறது. பரிசுத்த ஆவியின் பலத்தோடும் விசுவாசத்தோடும் தேவ சார்பு நிலையோடும் சாதிக்க வேண்டியதை நாமே சாதிக்க முடியும் என்று நம்மை அறியாமையிலே நாம் எண்ணிவிடுகிறோம். பாபிலோன் அரண்மனை உணவினை உண்ணக்கூடாது என்று தானியேல் மனதில் தீர்மானித்தான். ஆனால் அந்த தீர்மானம் எடுக்கும் முன்பே அவன் தேவனோடு நெருங்கி வாழ்கின்ற ஒரு மனிதனாக இருந்தான். எனவே அவனால் ஒரு தீர்மானத்தை எடுக்கவும் அதில் உறுதியாக நிற்கவும் முடிந்தது. சோதனை வரும்போது தீர்மானத்தின்படி நிற்கத்தக்க அளவிற்கு தேவ ஐக்கியத்தை அனுபவித்து ஆவிக்குரிய வல்லமையுடையவர்களாக இருக்கின்றோமா என்பதே முக்கியம். மேலும் நாம் தவறான சில விஷயங்களை தவிர்க்க வேண்டுமானால் மிக சரியான நல்ல விஷயங்களோடு நம்முடைய மனதை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் உண்மை, ஒழுக்கம், கற்பு, நற்கீர்த்தி, நீதி ஆகியவைகளோடு மனதை பிணைக்க வேண்டிய அவசியத்தை பிலிப்பு சபை மக்களுக்கு எடுத்து கூறினான். ஆம், மேன்மையான நோக்கம் சார்ந்த விஷயங்களில் நாம் தீவிரமாய் இருக்கும் போது தீய விஷயங்கள் மேல் உள்ள நாட்டங்கள் வலுவிழக்கும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்திற்கு ஏற்ற தீர்மானங்களை எடுத்து தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.